அன்பிற்குரியவர்களே, இந்திய தேசத்தை கடந்து இன்று உலக ஊடகங்கள் எல்லாம் பேசப்படக்கூடிய ஒரே பேசுபொருள் இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய சக்தியான ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட இடுக்கு. பிஜேபி மோடி அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து சதி செய்து தேர்தல்களில் தில்லுமுல்லுகள் செய்து வாக்குகளை மோசடி செய்துள்ளார்கள். அந்த மோசடியின் பேரில் இன்று பிஜேபி மோடியின் தலைமையில் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி. மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்திய மக்கள். ஏனென்றால் இந்திய மக்களுக்கு பிரதமர் மோடியின் ஆட்சி அவ்வளவு தூரம் வெறுத்து விட்டது. இந்துத்துவ கொள்கையை புகுத்தி உண்மையான இந்து மக்களுக்கு கூட இழுக்கும் கேடும் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதால் உண்மையான இந்து மக்களே மோடியை வெறுத்து விட்டார்கள். அதற்கு ஒரு சாட்சிதான் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் பிஜேபியினுடைய தோல்வி. ஆனால் பிஜேபி என்பது சங்க பரிவார்களின் அடிமட்டத்தில் இருந்து ஒரு RSS உந்துடன் RSS துணையுடன் தான் மோடி ஆட்சி செய்கிறார். இயல்பான ஆட்சி அல்ல. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட இந்து தீவிரவாதம் கொள்கை கொண்டவர்களை வைத்து ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பதற்காக செய்கின்ற தில்லுமுல்லுகள் தான் இந்த தேர்தல் வாக்கு மோசடி. இந்த வாக்கை எல்லாம் திருடி இருக்கின்றார்கள். ஓட் ஷூர் என்று சொல்லலாம். உண்மையிலேயே இது நடந்தது என்ன என்றால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரிடம் ஒரு குண்டு இருக்கின்றது, நான் தேர்தல் ஆணையத்தை முழுவதுமாக தூக்கி உள்ளே வைத்து விடுவேன், இவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். அது என்ன? அதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், சென்ற சட்டமன்ற தேர்தலிலே கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான சீட்டுகளை பெற்று ஒரு பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த சொற்ப மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் 2024 வந்தது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள 28 தொகுதிகளையும் காங்கிரஸ் வெல்லும் என்ற ஒரு கணிப்பு இருந்தது. ஏனென்றால் தென் மாநிலங்களில் அறுதி பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் கூட்டணி வெல்லும் என்பதுதான் தேர்தல் வியூகங்களும் கருத்து கணிப்பு. ஆனால் பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்காது, தேர்தலில் தோற்றுவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஏற்கனவே இருந்த சில தேர்தல் ஆணையர்களும் அவர்களுடைய அரசு அச்சகங்களும் ஊழியர்களும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தது. அவர்கள் சில நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள் சங்க பரிவார்களின். எப்படி என்றால், எப்படி தேர்தலில் வாக்குகளை திருடுவது? அந்த வாக்கு திருட்டு தான் இப்போதும் நடந்திருக்கின்றது. அவர்களுடைய கருத்துப்படி கணிப்புப்படி ஒரு 25-30 தொகுதிகளில் தேர்தலில் வாக்குகளை திருட வேண்டும். அதற்காகத்தான் நாடு முழுவதும் சில தொகுதிகளை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். ராகுல் காந்திக்கு சந்தேகம் ஏற்பட்டது கொண்ட ஒரு தொகுதிதான் மகாதேவபுரா. இது கர்நாடக மாநிலத்தில் உள்ள சென்டர் பெங்களூர் தொகுதியிலேயே வருகின்றது. இந்த சென்டர் பெங்களூர் தொகுதியிலே 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. சுமார் 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் மகாதேவபுரா அந்த தொகுதியை வாக்குகள் எண்ணும் போது சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகின்றது. அது எவ்வாறு சாத்தியம் என்பதை பொறுத்துதான் இந்த ஆய்வு. உண்மையிலே அந்த தொகுதியில் பாஜகவுக்கு சிறிது செல்வாக்கு உண்டு. ஆனாலும் இந்த 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை அந்த 85,000 வாக்குகளையும் முன்கடந்து மீண்டும் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் என்பதை பொறுத்து அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். ஆய்விலே திடுக்கிடும் பல சங்கதிகள். உண்மையிலே இந்த இந்திய இறையாண்மைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறதா என்பது. அந்த ஓட்டு திருட்டு எவ்வாறு என்றால், உண்மையிலே அந்த தொகுதியில்
5 வழிகளிலே அவர்கள் வாக்குகளை திருடிட்டார்கள். ஒன்று, டூப்ளிகேட் ஓட்டேஸ். அப்படின்னா ஒருவருக்கு ஒரு தொகுதியிலோ பிற தொகுதிகளிலோ மாறி மாறி 4-5 வாக்குகள். அவ்வாறு டூப்ளிகேட் வாக்காகவே சுமார் 10,000 வாக்குகளை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஃபேக் ஓட்டேஸ். ஏன்னா அவங்களுக்கு முகவரி இல்லை, திருட்டுத்தனமான வாக்காளர்கள். அந்த முகவரியிலே 0 முகவரி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய அட்ரஸ் எல்லாம் does not exist. இனிமே நீங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் can be verified. இதெல்லாம் போலி வாக்காளர்கள். இந்த வகையிலே 40-50,000க்கும் அதிகமான வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இன்வேலிட் போட்டோஸ். ஒருத்தருடைய பேரே உங்களுக்கு அந்த போட்டோ தெரியாது, அவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வகையில் ஒரு 4,000க்கும் அதிகமான வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். இனிமே ஒரு முக்கியமான மோசடி என்னவென்னா, சேம் அட்ரஸ்ல பல்க் ஓட்டேஸ் இன் எ சிங்கிள் அட்ரஸ். ஒரு டோர் நம்பர் 36, அதுல பூத் நம்பர் 336. ஒரு சாதாரண ஒரு வீட்டுல 46 பேர் ஓட்டு போடுறாங்க, ஒரு சிங்கிள் டோர். இது ஒண்ணு. இனிமேலும் ஒரு சிங்கிள் டோர்ல ஒரு 80 பேர் ஓட்டு போடுறாங்க. அங்க ஒரு பீர் கம்பெனியில ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு அதுலயும் ஒரு 69 பேர் ஓட்டு போடுறாங்க. இப்படி ஒரே அட்ரஸ்ல பல்க் ஓட்டேஸாக நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்து அதுவும் ஒரு 10,000க்கும் அதிகமான வாக்காளர்களை சேர்த்துள்ளார்கள். இனிமே மிகப்பெரிய தில்லுமுல்லு, மிகப்பெரிய ஃப்ராட் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபார்ம் நம்பர் 6 புது வாக்காளர்களை சேர்க்கிறது. இங்கதான் மோடி சொல்றாரு, இளைஞர்கள் எல்லாம், புதிய வாக்காளர்கள் எல்லாம், முதல் முறை வாக்காளர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கின்றார்கள். மோடி என்றால் அவர்களுக்கு அவ்வளவு விருப்பம், எல்லாரும் மோடிக்கு வாக்களிக்கிறார்கள் என்கிறார்கள். இங்கே பாருங்கள், இளம் வாக்காளர்கள் யார், புது வாக்காளர்கள் யார், ஃபார்ம் நம்பர் 6ல சேர்ந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார்? அந்த வாக்காளர்களை எல்லாம் பரிசோதித்து பார்த்தோம்னா அவர்களுக்கு எல்லாம் 58 வயசு, 60 வயசு, 96 வயசு, 97 வயசு, 98 வயசான கிழவர்களும் கிழவிகளும் தான். இவங்க எல்லாம் தான் மோடியுடைய இளம் வாக்காளர்கள். இப்படி இளம் வாக்காளர்களாக சேர்த்து, புது வாக்காளர்களாக சேர்த்து வாக்களித்தவர்கள் ஏராளம். இப்படிப்பட்ட தில்லுமுல்லுகள்ல 1,250,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அந்த மகாதேவபுரா நாடாளுமன்ற அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகின்றது. இப்படி பல இடங்களிலேயும் அவர்களுடைய வெற்றி என்பது ஒரு ஏமாற்று, ஒரு மோசடி பேர் வழியான வெற்றி. இதற்கு காரணம், இதற்கு உறுதுணையாக இருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையம். உண்மையில் சொல்ல போனா மோடி கூட வெற்றி பெற்றாரா, வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலே முதலாக வந்த அந்த தரவுகள் எல்லாமே மோடி மிகவும் பின்னடைவு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மோடி ஜெயிச்சதா சொல்லியிருக்காங்க. அங்கேயும் இந்த ஃபார்மல் தான் பண்ணியிருப்பாங்க, அதுல சந்தேகமே இல்லை. இப்படி நாடு முழுவதும் அதிர்வலைகளை கொண்ட ஒரு தில்லுமுல்லான மோசடி, வாக்கு திருட்டு, இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடு. இதுல எந்த மாற்று கருத்தும், எந்த ஐயப்பாடும் இல்லை. பல மாநிலங்களில் உள்ள தேர்தல்கள் இன்றைக்கு, குறிப்பா ஹரியானா, மத்திய பிரதேசம், டெல்லி, இந்த மாநிலங்களில் எல்லாம் தேர்தல் மோசடி. மகாராஷ்டிரா மாநிலத்திலே அந்த தேர்தலினுடைய கணிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மாலை 5:30 மணிக்கு பிறகு 6:30 மணிக்குள்ளாக சுமார் 65 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கின்றது. எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் கூட அதிகமாக இருந்தா கூட அடுத்த நாள் 10 மணி வரை காலை ஆகும் இவ்வளவு ஓட்டு போலாகணும்னா. அது எப்படின்னு கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இதே மாதிரி ஹரியானாவிலே இதே மாதிரிப்பட்ட மிகப்பெரிய தில்லுமுல்லுகள் நடந்து அங்க ஒருவர் வழக்கு போட்டாரு. அவர் நீதிமன்றத்திலே சென்று வழக்கு போட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் நீங்க காண்பிக்கணும், அது எங்களுக்கு தரணும் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. ஆனால் இதை சுதாகரித்துக் கொண்ட மோடி அரசு உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு உதவக்கூடிய வகையில் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆக்ட் படி
அந்த செக்ஷன் 93 சப்ளாஸ் 2A அதில் ஒரு அமெண்ட் செய்து ஒரு திருத்தம் செய்து இதெல்லாம் வெளியே நம்ம காண்பிக்க முடியாது, வெளிப்படையாக இதை ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்காடியின் வாயை பொத்திவிட்டார்கள். இதுதான் தேர்தல் மோசடி. இப்படி இருக்க இந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துள்ளது. இன்றைக்கு ராஜீவ்காந்தி எல்லாம் பேசுகிறார். உண்மையிலேயே ராகுல் பல தேர்தல்களில் ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் பிஜேபி அரசிற்கு துணை போகிறது, தேர்தலிலே பல தெல்லுமல்லுகள் நடக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அதற்காக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி இருக்கின்றது. எதையும் அவர்கள் கண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக சங்கிகளுடைய கைப்பிடியில் இருந்து கொண்டு RSS பாவையில் மோடியுடைய அரசு எல்லா வகையிலும் அவர்களுக்கு துணை நிற்கின்றது. சுருங்க சொன்னால் ராகுல் காந்தி இவற்றை எல்லாம் கேட்டு விடுவார் என்று சென்ற 2024 தேர்தலில் கூட அவர் நிற்கக்கூடாது, அவர் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்றக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் பொய் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்து அவருக்கு எப்படியாவது 2 ஆண்டு சிறை தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே சென்று முறையிட்டு தன்னுடைய வழக்கு பொய்யானது என மெய்ப்பித்து தேர்தலிலே வெற்றி பெற்று இன்று ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் இன்றைக்கு இந்த அணுகுண்டை தூக்கி போட்டு இன்றைக்கு மக்களை எல்லாம் வியக்க வைத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி செய்திருக்கிறார் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அதுதான். இங்க பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி இன்று உலகம் முழுவதும் இவர் சுற்றுப்பயணம் செய்கின்றார். இன்றைய தினங்களில் சுற்றுப்பயணம் செய்திருந்தால் அந்த நாட்டு தலைவர்களும் மக்களும் இவரை என்ன நினைப்பார்கள்? இவர் ஒரு மோடியா, எப்படிப்பட்ட ஒரு வேஷக்காரன், தாடியும் மீசையும் வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவர்களை எல்லாம் எப்படி பேசுவது என்பது புரியவில்லை. உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் என்பது, அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் மிகப்பெரிய போக்கிரிகள். ஏன்னா சில ஆட்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னே அருண் அப்படின்னு ஒரு தேர்தல் கமிஷன் அதிகாரி வேலையே வேண்டாம்னு ராஜினாமா செய்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னைக்கானாலும் இது ஆபத்துல தான் முடியும், கண்டுபிடிப்பாங்க என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறது நன்றாகவே தெரியும். இன்னைக்கு பாருங்க, தேர்தல் கமிஷன் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. நீங்க ஒருத்தர் 2 இடத்துல ஓட்டு போட்டதா சொல்லியிருக்காங்க, அதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ். ஏடா அது மட்டுமா ராகுல் காந்தி சொன்னாரு? டூப்ளிகேட் ஓட்டேஷன் சொன்னாரு, ஃபேக் அட்ரஸ் சொன்னாரு, 0 அட்ரஸ் சொன்னாரு, ஃபார்ம் நம்பர் 6 பற்றி சொன்னாரு. எல்லாம் ஒரே ஷட்டருக்குள்ள அபரிமிதமான வாக்கள் இருக்குன்னு சொன்னாரு. அதை பற்றி ஒண்ணுமே நீங்க கேட்கலையே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு பாராளுமன்ற நோக்கி இன்னைக்கு பேரணி, தேர்தல் கமிஷனை நோக்கி இன்னைக்கு பாராளுமன்றத்திலிருந்து பேரணி. எதற்காக? இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். பேசக்கூடிய நாங்கள் எல்லாம் பேசுறோம். உண்மையிலேயே ராகுல் காந்தி மாதிரி இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தை நம்ம எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நான் தாவேகா கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். உண்மையிலே எங்களுடைய கொள்கை தலைவராக நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கொண்டுள்ளோம். அவர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது, இதை எடுத்து சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. உண்மையிலே இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 19(1) படி எனக்கு பேச்சுரிமை இருக்கின்றது. இவற்றை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய உரிமை எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த உரிமையுடன் உங்களிடம் பேசுகிறோம். உண்மையிலேயே இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, இது மோசடியானது. இன்னைக்கு பாருங்க, ராகுல் காந்தி மேல இன்னைக்கு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குன்னா, அவர் தேசத்திற்கு எதிராக பேசிவிட்டார், அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசிவிட்டார். இது ஒரு குற்றச்சாட்டு. உண்மையிலேயே அவர் இந்தியாவிற்கு எதிராக பேசிவிட்டார் என்றால் அது ஒரு நாடு, ஸ்டேட். பொதுவாக ஸ்டேட் அப்படின்னா சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரையில யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்கிறது தான் உண்மை. ராகுல் காந்தி ஸ்டேட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஏன்னா மோடிக்கு எதிராகவும், பிஜேபிக்கு எதிராகவும், RSSக்கு எதிராகவும், சங்க பரிவார்களுக்கு எதிராகவும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர்களெல்லாம் சேர்ந்து இந்துத்துவாவை புகுத்தி, தீவிரவாத கொள்கைகளை புகுத்தி இன்றைக்கு
இந்த ஸ்டேட் எங்களுடைய அங்கங்களை எல்லாம் அதனுடைய உள்கட்டமைப்புகளை எல்லாம் சீரழித்து விட்டார்கள். என்ன ஸ்டேட்? இந்திய தேர்தல் ஆணையம் அதற்குள்ள வரக்கூடியதான் ஒரு கட்டமைப்பு. இன்னைக்கு பாருங்க, பிளானிங் கமிஷன், ஆர்பிஐ, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட், ஏ டு இசட் இன்னைக்கு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில எல்லாமே நாசம் செய்து விட்டார்கள். அதனால வெறும் இவங்களை பத்தி பேசிட்டு மட்டும் காரியம் இல்லை. ராகுல் காந்தி பேசியது சரியே. அவர் ஸ்டேட்டுக்கு எதிராக பேசினார். ஸ்டேட்டுக்கு எதிராக தான் பேச வேண்டும், பேச வேண்டியது அவசியம். வெறும் பிஜேபியோ மோடியையோ சங்க பரிவாரையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்ன வழக்கு போடுவீங்க? நீங்க போடக்கூடிய வழக்குகள் எல்லாம் ஒரு நியாயமற்ற, நடுநிலையற்ற, ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு உண்மையற்ற வழக்கு தான். உண்மையிலேயே நீங்க யார் தான் எந்த வழக்கு போட்டு எந்த தில்லுமர்களை செய்துட்டு ஈவன் நீங்க ரிட்டையர் ஆனா கூட உங்களை எல்லாம் தண்டிக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. உங்களுக்கு அதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். 2012ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. 2012 AIR SC 3046 தயால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல். அது மாதிரி 2013 12 SC 529 கரண் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த 2 வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளும் எதை கூறுகிறது என்றால், ஒரு தவறான வழக்கை faulty, tainted and guided, நீங்க எல்லாம் பண்றது இப்படிதான். உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் என்பது தவறானது, கரைபடிந்தது, ஒரு வடிவம் கொண்டது, முன் வடிவம். இப்படிதான் நீங்க வழக்குகள் எல்லாம் போடுறீங்க. எல்லாம் போட்டுட்டு தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறீங்க. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, உங்களை விட மாட்டேன்னு. ஈவன் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போனா கூட உங்களை பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு இதுல தெளிவா சொல்லி இருக்கு. அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் பொய் புகார்கள். யாராவது ஒரு புகார் கொடுக்கணும், அதை சார்ஜ் பண்ணணும், குற்ற வழக்கு ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் உங்களுடைய எண்ணம். உண்மையில சொல்ற நீங்க கொடுக்கக்கூடிய பொய் புகார்களும் உங்களுடைய சார்ஜுகள் எல்லாம் நிச்சயமாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 182, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 211, அதாவது பிஎன்எஸ்ல 317, 211 இந்த சட்டப்பிரிவுகளின்படி நீங்கள் மறுபடியும் தண்டிக்கப்படுவீர்கள். ஏன்னா இன்னைக்கு நீங்க தான் புதூர்த்தமா எல்லாம் பேசிட்டு நினைக்கிறீங்க. குந்தகம் விளைவிச்சு பேசக்கூடிய நீங்க பொய்யையும் போலியையும் இந்த நாட்டில கட்டவிழ்த்து விட்டு இன்னைக்கு நீங்க தான் ஒரு மிகைப்பட்ட பேச்சுக்கள். உங்களுடைய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு விட்டாங்க. உண்மையிலே ஆவேசமா தான் பேசுறேன். உங்களை எல்லாம் உண்மையிலே இந்த தேர்தல வாக்குகளை திருடக்கூடிய நீங்க எல்லாம் திருடர்கள். உங்களை எப்படி சொல்ல முடியும்? இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டு கூட்டம். அந்த திருட்டு கூட்டத்துக்கு துணைவோ இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் இன்றைக்கு உண்மையிலே சொல்றேன், இவங்க எல்லாம் மோசடிக்காரர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேஸ் போடுங்க, பேசுற எங்க மேல நீங்க கேஸ் போடுங்க பாப்போமே. ஏன் ஒரு இந்திய குடிமகனாக இதை பேசுறது எனக்கு உரிமை கிடையாதா? பேசுவோம். நிச்சயமாக என்னை போன்றவர்கள் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு சமீப காலமாக உச்ச நீதிமன்றங்கள் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி மாமேதை டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உயிர் உள்ளது, உயிரூட்டம் உள்ளது போன்ற பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு மோடி அரசிற்கும் பாஜக அரசின் மீதும் விடுத்த மிகப்பெரிய அடி. எனவே ராகுல் காந்தி மீது எந்த வழக்குகள் பதியப்பட்டாலும் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சூமோட்ட அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த தரவுகளின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய ஜனநாயகத்தின் மாண்பை பாதுகாக்க வேண்டும். இந்தியா ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நல்ல நாடு என்கிற வகையிலே உண்மையிலே அந்த தீர்ப்புகள் வர வேண்டும். நிச்சயம் இந்த கொள்ளைக்காரர்கள், இந்த மோசடிக்காரர்கள்
இந்த திருடர்கள் இவர்களை எல்லாம் வழக்குகள் பதிவு செய்து கைது செய்து இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். நாளைய நாடு என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஜனநாயக நாடாக மாற வேண்டும், மக்கள் சுபிட்சம் காண வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இதை எல்லா மக்களுக்கும் இந்த செய்திகளை பரவ செய்யுங்கள். நிச்சயமாக ஜனநாயகத்தின் மாண்பை போற்றுங்கள். என்றும் நன்றியுடன் வழக்கறிஞர் கே. மைக்கேல் குமார், தமிழக வெற்றி கழகம்.